ரொம்பவே ஃபேமஸான பாடகியான கிருஷ்ணா கிமி அவங்களோட தீவிர ரசிகனாலேயே கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? 2009ல 15 வயதான கிருஷ்ணா கிமி என்ற அந்த ஒரு பொண்ணு மியூசிக்ல அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தால ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்களே பாடி அந்த வீடியோஸையும் அப்லோட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சேனல்ல ரொம்பவே ஃபேமஸ் சிங்கர்ஸான ஜஸ்டின் பைபர், கிறிஸ்டினா அகிலேரா அவங்களோட சாங்ஸை பாடினது மட்டும் இல்லாம இவங்களே சொந்தமா பாட்டு எழுதியும் பாடிருக்காங்க. அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதால இவங்களுக்கு ரொம்பவே அதிகமான ஃபேன்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இருந்திருக்காங்க. ஆனா கிறிஸ்டினாக்கு தெரியாது இவங்க ஃபேன்ஸ்ல ஒருத்தன் தான் இவங்க உயிரையே எடுக்க போறான்னு. 27 வயதான கெவின் சோஷியல் மீடியால கிறிஸ்டினாவை அவங்க வீடியோஸையும் பார்த்து அவங்க மேல ரொம்பவே பைத்தியமா இருந்திருக்கான். அதோட கிறிஸ்டினாவை சோஷியல் மீடியாலேயே லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். கெவின் 24 மணி நேரமும் கிறிஸ்டினாவோட வீடியோவை சைக்கத்தரமா பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த டைம்ல தான் கிறிஸ்டினா அவங்க பாய் ஃப்ரெண்டோட எடுத்த போட்டோவை அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்த கெவின் 2016 ஜூன் 10 அன்னைக்கு புளோரிடால நடக்கிற கிறிஸ்டினாவோட கான்சர்ட்டுக்கு போய் ரொம்பவே சந்தோஷமா தன்னோட ஃபேன்ஸ்க்கு ஆட்டோகிராஃப் போட்டுட்டு இருந்த கிறிஸ்டினாவை ஷூட் பண்ணிட்டு தண்ணியை ஷூட் பண்ணி செத்து போயிருக்கான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிருஷ்ணா பத்தியும் கெவினை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க உங்க குழந்தைங்களோட உங்க வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது திடீர்னு உங்க வீடு பத்தி எரிஞ்சா எப்படி இருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா இது உண்மையாவே நடந்திருக்கும். 1945 வருஷம் டிசம்பர் 24 அன்னைக்கு ஈவினிங் ஜார்ஜ் மற்றும் ஜெனிசோட அந்த கப்பல் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் ஈவினிங் அவங்களோட 9 குழந்தைங்களோட கொண்டாடிட்டு அடுத்த நாள் கிறிஸ்மஸ் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா தூங்க போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே ரொம்பவே மர்மமான முறையில அந்த வீடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து அந்த குழந்தைங்களோட அம்மாவும் அப்பாவும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தூங்கின தன்னோட 4 குழந்தைகளை கூட்டிட்டு வெளியில தப்பிச்சு வந்திருக்காங்க. வீட்டுல இருந்து வெளியில வந்து அப்புறமா தான் அந்த பேரண்ட்ஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அவங்களோட 4 குழந்தைங்க தான் வீட்ல இருந்து வெளியில இருக்காங்க. மீதி 5 குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இன்னுமே இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தைங்களோட அப்பா ஜார்ஜ் சோடர் வெளிப்பக்கமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போலாம்னு ஏனியே தேடி இருக்காரு. ஆனா அந்த ஏனி எப்பவுமே இருக்கிற இடத்துல இருந்து காணாம போயிருக்கு. இதனால தன் கண்ணு முன்னாடியே வீட்டுக்குள்ள அவங்களோட குழந்தைங்க எரியறதை பார்த்து துடிச்சு போய் ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில இருந்திருக்காங்க. வீடு ஃபுல்லாவே எரிஞ்சு சாம்பலானது போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட ஒரு எலும்பு கூட அங்க கிடைக்கல. உண்மையாவே குழந்தைங்களுக்கு என்னதான் ஆச்சு? அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்காங்கன்னா எங்க இருக்காங்க? இப்படி எல்லாமே மர்மமா தான் இருக்கு.